நானும் என் கணவர் மட்டும் ரூம்ல சாத்திட்டு இருக்கோம். வீட்டுல சொல்லிட்டோம், முதல் பையன் ஸ்கூல் இருக்கு, அவனை அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 2 பேரும் அதுல கவனமா இருக்காங்க. சரி, நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கணும், எனக்கு அந்த ஒரு விருப்பமும் இருந்துச்சு. அப்போ எந்த பொசிஷன்ல உட்காரணும் போது நீங்க உங்களுக்கு ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, அப்ப நீங்க யாரை பிடிச்சுப்பீங்க? இறைவன் மேல. அந்த ஒரு நிமிஷத்துல இறைவன் நம்மளுக்கு பிடிப்பு வராது, ஆனா அவன் மேல இன்னும் அழகா பிடிப்பு வந்துட்டே இருக்கு. அப்போ நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி பெட்ல சாயிற மாதிரி இப்படி சாஞ்சேன். நம்பவே முடியாது, இப்படி ஒரு பொசிஷன்ல வருமா கூட தெரியாது. இப்படி சாஞ்சிட்டு சரி நான் தூங்குறேன், நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். ஒரு நிமிஷம் ஒரு டொப்புன்னு பலூன் வெடிக்கிற மாதிரி அந்த பனிக்கூடம் ஒடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வெறும் ஒரு சுகம் தான். அவர்கிட்ட ஐயோ வந்துருச்சுங்க, பாருங்க பாருங்க அப்படிங்கிற அந்த தலை தெரியுது. அவர் ரெடியா துணி வச்சிருக்காரு, துணி வச்சு அவர் தான் முதல்ல எடுத்தாரு. இந்த அனுபவம்லாம் இது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா, நான் முதல்ல ஒரு அக்யூப்ரெஷர் டாக்டர் கிட்ட பேசினேன்னு சொன்னேன் இல்லையா, அவருக்கும் ஒய்ஃப்க்கும் ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்துச்சு. 2 ஹவர்ஸ்ல அவங்களுக்கு பிறந்துச்சுன்னு அவங்க அனுபவம் சொன்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட சொல்றேன், எனக்கும் இந்த மாதிரி ரொம்ப அழகா வேணும் அப்படின்னு. நீ ஏன் இதையே ஆசைப்படுற, இதுக்கும் மேல ஆசைப்படு. ஏன்னா இறைவன் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கான். நம்ம தான் கேட்க, நம்ம தான் இந்த மாதிரி ஒரு எண்ணங்களே இருக்கிறதுனால இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும்னு அறிவியல் சார்ந்ததே நம்ம போயிட்டு இருக்கோம். அது ஒரு விஷயத்துல இருந்தாலும் இதுதான் உண்மை.